1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய திருமணத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கன்சர்னிங் மேரிட் லைஃப். பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவருடைய சபை பரிசுத்தமாய் விளங்க வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோள். The goal of Paul was that the church should be holy. சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிற பரிசுத்தம் இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற பரிசுத்தம் இருக்கிறது. Personal holiness as a family staying holy before God. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் பரிசுத்தம் தடுமாறுவதற்கு காரணம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பரிசுத்தம் தள்ளாடுகிறது நிமித்தமாக. When the family holiness, when the family unity is affected, then that individual is pushed towards sinning against the family and God. பல குடும்பங்களிலே இன்றைக்கு பாவம் பழிவாங்குவதற்காக பாவம் செய்கிறார்கள். எனக்கு விரோதமாய் அவள் பேசிவிட்டாள், எனக்கு விரோதமாய் அவர் செய்கிறார், என்னால் அதை தாங்கவே முடியல, நான் வேற எங்கேயாவது போய் இந்த அன்பை நான் தேடட்டும் என்று சொல்லி, when people start looking solutions outside the marriage, sin enters the family. ஆண்டவர் திருமண வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிற ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? பொதுவாக திருமண வைபவங்களிலே எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனத்தை வாசித்து அதிலிருந்து செய்திகள் கொடுப்பார்கள். இல்லாவிட்டால் 128ஆம் சங்கீதத்தை வாசிப்பார்கள். அதில் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மனைவிகளே என்று மனைவிகளையும் ஆண்டவர் அட்ரஸ் பண்ணுறத பவுல் எபேசு சபையில் அட்ரஸ் பண்ணுறதை பார்க்க முடியும். புருஷர்களுக்கும் அவர் அட்ரஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமான காரியம், அவர்கள் இருவரையும் பரிசுத்தமாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய வாஞ்சை. எபேசியர் 5:27 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அது கரைத்திரையற்ற ஒரு சபையாக, பரிசுத்தமும் பிழையற்றதும், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றது மகிமையுள்ள சபை. 3 காரியம் சொல்றார்: பரிசுத்தம், பிழையற்றது, மகிமையான சபை. மறுபடியும் சொல்றேன், பரிசுத்தம், பிழையற்றது, மகிமையான சபை. பரிசுத்தம் பிழையற்றது மகிமையான சபையா மாத்தின பிறகு ஆண்டவர் சபையை விசிட் பண்றவரா இருக்க மாட்டாரு. சபையை எப்போதும் தனக்கு முன்னாடி இருக்கும்படி செய்வார். அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும். அப்போ அந்த சபையை பரிசுத்தமாக்குறதுக்காக தான் கிறிஸ்து தன்னையே ஜீவபலியாக கொடுத்தார். அதை சொல்லிட்டு சொல்றார், அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். சோ ஆண்டவர் சபையை நேசித்தது போல, தன்னை கொடுத்தது போல புருஷர்கள் தர வேண்டும். மனைவிகளே, உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது அந்த கோல்டன் ரூல் ஆஃப் மேரிட் லைஃபை அவர் சொல்லி முடிக்கிறது இதுதான்:
கடைசியா அவர் சொல்றது, மனைவி இடத்துல புருஷன் அன்பு கூறணும், மனைவி புருஷனிடத்திலே பயபக்தியா இருக்கணும், அல்லாவிட்டால் அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். மனைவி கீழ்ப்படிதல், புருஷன் அன்பு, இது ரெண்டும் கோல்டன் பிரின்சிபிள். இதன் மூலமாக சபை கட்டி எழுப்பப்படுகிறது. ஆனால் இங்கே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் இவர்கள் இருவரும் எப்படி தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணாதபடி பூமிக்குரிய வாழ்க்கையை அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் அறிவுரைகளை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 7:1 நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், அப்படியானால் இந்த சபையிலிருந்து சில டவுட்ஸ் வந்திருக்கிறது. சில டவுட் பவுல் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் இப்படி இருக்கலாமா? திருமணமாகாமல் இருக்கிறவர்களுக்கு என்ன நியதி? திருமணமானவங்க அவங்க கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்காக மனைவியோடு சேராமல் இருந்து கொண்டே இருக்கலாமா? இதையெல்லாம் பவுலுக்கு டவுட்டா எழுதுறாங்க. அவங்களுடைய மேஜர் கேள்வி என்னன்னா, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு என்னுடைய குடும்ப வாழ்க்கை இடரலாய் இருக்குமா? இது அநேக குடும்பங்களில் இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. அநேக குடும்பங்களிலே குழப்பங்கள் விளைந்ததும் இதனால தான். ஒரு பெரிய ஊழியக்காரர் அந்த தேவதாசனிடத்தில் போய் நான் அறிவுரைகளுக்காக உட்கார்ந்திருந்த போது, ஒரு பெரிய சபையினுடைய போதகர், அவர் இப்பொழுது கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்துட்டார். அவரிடத்துல நான் கேட்டபோது அவர் சொன்னார், சபையில் இருக்கிற விசுவாசிகளை பிசாசு 2 விதமாக விழப்பழ்ப்பானா. அவர் சொன்னார், ஒரு கூட்டத்தை அவன் பின்னாடி இழுத்து அவர்களை பின்னுக்கு விழ வைப்பான். அவங்க பின்வாங்கி போய்விடுவார்கள். They will fall backwards. அவர்கள் பின்வாங்கி போவார்கள். இன்னொரு கூட்டத்தார் அவங்கள என்ன பண்ணுவானா பிசாசு, ஓடுறவங்கள கொஞ்சம் அப்படி தட்டி விடுங்களேன், அவங்க முன்னாடி ஓடி போய் தெறிக்க விழுந்து பல்லெல்லாம் உடைச்சிரும். ஸோ அவர் சொன்னார், பிசாசு சில பேர்கிட்ட அவங்க கரெக்டாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் இது பத்தாது, இன்னும் நீ கடவுளை பிரியப்படுத்தணும்னா இப்படி செய்யணும்னு சொல்லி அவங்கள தவறான உபதேசங்கள்லையும் வைராக்கியங்கள்லையும் கொண்டு போய் கடவுள் கொடுத்த சட்டம்ல இவங்களா சில சட்டங்களை உருவாக்கி கொண்டு அதில் மற்றவங்களுக்கு முன்னோடியாக தாங்கியிருக்கணுன்றதுக்காக இவங்க அதிக பரிசுத்தவான்களாக மிஞ்சின நீதிமான்களாக காட்டிக்கொள்ள முன்னுக்கு ஓடணும்னு ட்ரை பண்ணி நிலை தவறி தேவன் அழைத்த ஓட்டத்தை ஓடாமல் சொந்த ஓட்டத்தை ஓடி முன்னாடி விழுகிறவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னார். 2மே ரிஸ்க்னு சொன்னார். எனக்கு அது என்னுடைய வாழ்க்கை பாடமாக நான் கற்றுக்கொண்டேன். You never fall back nor do you fall by running ahead of God. தேவன் ஒரு ஓட்டத்தை வைத்தால், தேவன் ஒரு குடும்பத்தை வைத்திருந்தால், அந்த குடும்பத்துக்கிட்ட உங்களுடைய வேல்யூவை புரிய வைக்கிறதுக்காக நீங்க பின்னாடியும் ஓட வேண்டியது அவசியம் இல்லை, முன்னாடியும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, சரி சமமாக ஓட வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. இதுல நம்ம வெட்கப்படுறதுக்கோ அல்லது என் மனைவியோட ஈக்குவலாக நான் நிற்கக்கூடாது, நான் அவளை விட ஜாஸ்தியாக இருக்கணும், அவள் பெண் தானே, நான் ஆண் ஆயிற்றே. ஆண்டவர் ஆண் ஆதிக்கத்தை ஆதரிக்கவில்லை. அவர் ஒரு காட்லி பிரின்சிபிள் ஆஃப் ஹெட்ஷிப்பை தான் விரும்பினார். கணவனை ஆண்டவர் மனைவிக்கு தலையாக வைத்தது அவள் மேல் ஆதிக்கம் செலுத்துவதற்காக அல்ல, அன்பு செலுத்துவதற்காக. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதை சில புருஷர்கள் தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் ஆணாதிக்கமாக பேசாத,
நீ வாயை மூடிட்டு இரு. அடிப்பது, மனைவியை கொடுமைப்படுத்துவது, இதுவும் தவறு. இன்னொரு பக்கம் ஆண் ஆணாக இல்லாமல் தலைமைத்துவம் காண்பிக்காமல், குடும்பத்தினுடைய பொறுப்புகளை சரியாக செய்யாமல், பிள்ளைகளை அக்கறை எடுக்காமல், குடும்பத்துக்கு தேவைகளை சந்திக்காமல், மனைவியை வேலை செய்ய வச்சுட்டு கணவனாக புருஷ லட்சணமாக இல்லாமல், மனைவியை கேள்வி கேட்காம, மனைவியை எல்லாவற்றையும் டெசிஷன் எடுக்க வச்சுட்டு எஸ்கேபிசம், தான் செய்கிற பாவங்கள் நிமித்தமாக தன் மனைவிக்கு எல்லா அதிகாரத்தையும் விட்டு கொடுத்து விட்டு தான் ஒன்றும் செய்யாமல் இருக்கிற சில அந்த அந்த காட்ஷிப்பை, ஹெட்ஷிப்பை லூஸ் பண்ற புருஷர்களும் இருக்கிறார்கள். ஸோ இதில் ஒரு கோல்டன் பிரின்சிபல், அது எப்படி இருக்கணும், விசேஷமா செபிக்கிற குடும்பங்களில், ஊழியம் செய்கிற குடும்பங்களில் அவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும். ஸோ பவுல் அப்போஸ்தலன் முதலாக எடுக்கும் போதே பவுலுக்கு ஒரு பெரிய கிருபை என்ன ஆண்டவர் கொடுத்தாருன்னா, இன்னைக்கு யூடியூப்ல ஒரு லிங்க் நீங்க ஏன் தொடுவீங்க தெரியுமா? தலையங்கத்தை பார்த்து தான் தொடுவீங்க. ஒரு தலைப்பை பார்த்து தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்குள்ள இருக்கிறத படிப்பீங்க. எடுத்தோன்னு சொல்றார், ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது. கல்யாணமான உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொன்னா என்ன ஆகும்? எடுத்தோன்னு தலையங்கம் போடுறார், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஏன்னா அப்போதானே இன்ட்ரெஸ்டா வாசிப்பாங்க. என்னது தொடவேணன்னு சொல்லிட்டாரா? என்ன சொல்றாரு பவுல்? he is creating the interest. ஸ்திரீயை தொடாமல் இருப்பது நல்லது. ஏன் அப்படி சொன்னார்? 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதே அதிகாரத்தில், கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அப்ப யாரை தொடாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்ல வராரு? ஸ்திரீயை தொடாமல் இருந்தால் நல்லதுன்னு சொன்னா சொந்த மனைவியை சொல்லல, விவாகம் இல்லாதவர்கள், கைம்பெண்கள், இவர்களை பற்றி அவர் சொல்லுகிறார். விவாகம் பண்ணாத புருஷர்களை பற்றி பேசுகிறார். விவாகம் இன்னும் செய்யாதவர்களை பற்றி அவர் அட்ரஸ் பண்றார். எதுவுமே நம்ம பொதுவாக படிக்க கூடாது. ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுன்னா ஈஸி. மொட்டையா மேலையும் கீழையும் படிக்காம நடுவில் இருக்கிறத மட்டும் ஒருத்தவங்க சொன்னதை எடுத்து மொட்டையா நீங்க போட்டீங்கன்னா அது கான்ட்ரவர்சி. ஸ்திரீயை தொடாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லி பவுல் சொல்லிட்டார், நான் திருமணமே பண்ண மாட்டேன், எனக்கு ஊழியத்துக்கு இடரலே ஸ்திரீயை தொடுறதுன்னு சொல்லி சில பேர் அதை விதர்ப்பமாக மாற்றி செலிபசி, திருமணமாகாமல் இருக்கிற நிலை, அன்னகர்கள் என்கிற அந்த துறவம் பூண்டுவதை அவர்கள் ஒரு பாலிசியாக பவுல் பிரீச் பண்ணார்னு சொல்லி தவறாய் எடுத்துக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். பவுல் அதை சொல்லவில்லை. 26ஆம் வசனத்தையும் வாசித்து பார்க்கும்போது, அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்த நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன். அந்த நாட்கள்ல இருந்த அந்த பிரச்சனைகள்ல அவர் அப்படிப்பட்ட ஒரு பிரதிக்னை, அவர் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றவராக விவாகம் இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி அவருடைய பிரின்சிபல். அவர் இதை ப்ரீச் பண்ணல. நீங்க எல்லாரும் கல்யாணம் கட்டாம ஊழியம் செய்யணும்னு சொல்லல. கத்தோலிக்க சபைகள்ல பெந்தேகோஸ்தே, அதாவது பென்டிகாஸ்டல் மிஷன், சிபிஎம், பழைய சிபிஎம் இருக்குல்ல, அங்க அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு, அல்லவிட்டால் ஒரு பிரதிஷ்டையிலே திருமணமாகாமல் கர்த்தருக்கு என் முழு வாழ்க்கையும் என்னுடைய முழு கவனத்தையும் நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அது. ஸோ இட் இஸ் நாட் அ பிரின்சிபல். கிறிஸ்தவர்கள்லாம் ஊழியம் செய்யணும்னா திருமணம் கல்யாணம் கட்டாமல் இருக்கணும்னு சொல்லி அவர் சொல்லலை. அவர் சொல்றது என்னன்னு சொன்னா, ஸ்திரீயை தொட வேண்டாம் அல்லது ஒரு வாலிபனை தொட வேண்டாம் என்று சொல்வது, திருமணமாக வேண்டாம், நான் முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்றவங்களுக்கு அவர் சொல்லுகிற அறிவுரை தான் ஸ்திரீயை தொடாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லி சொன்னார். நாட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் மேரிட். 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆகிலும்
வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஸோ அவர் சொல்றாரு, அதாவது உனக்கு இப்படிப்பட்ட உறவே இல்லாமல் இருக்கிறது நல்லது. நீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாங்க் மாதிரி, ஒரு துறவி மாதிரி நீ வாழ முடியும், அப்படி இருக்கலாம். ஆனாலும் வேசித்தனோன்ற பாவம் வந்து விடாதபடிக்கு நீ துறவின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வேசித்தனத்தில் திருமணமாகாத ஒருவரை தொடர்றதுக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொன்னார். நான் ஏற்ற துணையை அவர்களுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னான். ஆதியாகமம் 2:18-24 திருமணங்களிலே முதல் வேத பாடமாக வாசிப்பார்கள். ஏன் ஆண்டவர் திருமணத்தை உண்டாக்கினார்? ஏன் ஆண்டவர் திருமணத்தை உண்டாக்கினார்? எதற்காக இந்த திருமண பந்தத்தை கர்த்தர் உண்டாக்கினார்? தனிமையாயிருப்பது நல்லதல்ல. நான் சொல்லுங்க, கர்த்தர் சொன்னாருங்க. ஆண்டவர் ஆதாம் தனிமையாகவே ஊழியம் செய்ய முடியும் நினைச்சிருந்தா ஆண்டவர் ஏவாளை சிருஷ்டித்திருக்க மாட்டார். எதற்காக ஆண்டவர் ஒரு மனைவியை, ஒரு துணைவியை கர்த்தர் கொடுத்தார்? இருவருமாக சேர்ந்து தேவனுடைய நாமத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் கட்ட வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஏற்ற துணை. ஆண்டவர் சிருஷ்டித்த எல்லாவற்றிலும் ஒரு பூரணத்தை கண்டார். நல்லது நல்லதுன்னு சொன்னார். ஒன்னே ஒண்ணுதான் நல்லது இல்லைன்னு சொன்னார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அப்போ அதுல மட்டும்தான் அவர் சிருஷ்டித்ததுல ஒரு குறைய பார்த்து அந்த குறைய நிறையாக்கும்படி மனுஷனிடத்திலிருந்து ஒரு எலும்பை எடுத்து மனுஷியாக சிருஷ்டித்தார். ஏன்? மனுஷனுக்கு ஒரு துணை தேவை, ஒரு பார்ட்னர் தேவை. சேர்ந்து அவங்க செய்வாங்க, என் திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். 1 + 1 = 2 இல்லை, 1 + 1 = 1. திருமணத்துக்கு பிறகு அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஸோ அதற்காக தான் ஆண்டவர் திருமணத்தை உருவாக்குறார். ஆகவே அவர் 1 கொரிந்தியர் 7:2 சொல்றார், அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷர்களையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். எதற்காக? வேசித்தனோன்ற பாவம் வராமல் இருப்பதற்கு. இட் இஸ் பெட்டர் டு கெட் மேரிட். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லு. யாத்ராகமம் 21:10 வாசிப்போம். அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்ன வஸ்திர விவாக கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக. இந்த திருமண பந்தோன்றது எவ்வளவு விசேஷமானது. இதுல ஆண்டவர் எவ்வளோ வைராக்கியமா இந்த திருமண காரியத்தை குறிச்சு இருக்கிறார். வேசித்தன பாவத்தை ஆண்டவர் அருவருக்கிறார். வேசித்தனம்ன்றது என்ன? விபச்சாரம்ன்றது என்ன? திருமணத்துக்கு முன்னாடி உறவு வைத்துக் கொள்வது, அதற்கு பேர் வேசித்தனம். திருமணத்துக்கு பிறகு தன் மனைவியை தொடாமல் வேறொருவரை தொடுவதுக்கு பேர் விபச்சாரம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 20 ஆண்டவர் 10 கற்பனைகளில் ஒரு கற்பனையாக விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்று யாத்திராகமம் 20:14 ஆண்டவர் சொன்னார். அந்த 10 கற்பனைகளிலே 10வது கற்பனையாக பிறனுடையதை இச்சியாது இருப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி முடிக்கும் போது அதில் 17 பாருங்க. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதையும் கழுதையும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாது இருப்பாயாக. அப்போ இன்னொருத்தரதை இச்சையா பார்க்க கூட கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். Don't lust after another man's wife. இதை ஒரு கோல்டன் பிரின்சிபிளா ஆண்டவர் வைக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு,
ஏன் ஒருவனை படைத்தார்? அவனுக்குள் ஆவி பூரணமாய் இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதற்காகத்தானே. எதற்காக ஆண்டவர் திருமணத்தை படைத்தார்? எதற்காக மனுஷனுக்கு பிறகு மனுஷியை உருவாக்கினார்? ஆண்டவர் இதை ரொம்ப தெளிவா சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். மல்கியா 2ஆம் அதிகாரத்துல 15-16 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். எதற்காக எச்சரிக்கையா இருக்கணுமா? துரோகம் பண்ணா உங்க ஆவியை குறித்து. ஸோ ஒரு மனைவிக்கு துரோகம் பண்றவன், ஒரு கணவனுக்கு துரோகம் பண்ணுகிற ஸ்திரீ தன் ஆவியை கெடுத்து போடுகிறாள். அவளுக்குள்ள இச்சையின் ஆவி வந்து விடுகிறது, விபச்சார ஆவி வந்து விடுகிறது. ஸோ தன் மனைவிக்கு விரோதமாக, இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். எதை குறிச்சு? ஆவியை குறிச்சு. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா டைவர்ஸ் நடக்குது. ரொம்ப ஈஸியா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விடுகிறார்கள். ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து எவ்வளோ ரொம்ப அக்கறை உடையவராக இருக்கிறார். மல்கியா 2:16 வாசிங்க. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். See, the Lord is emphasizing something about the spirit. கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற உறவுல விரிசல் வந்தா அவங்க ஆவியில பிரச்சனைன்னு சொல்றார் ஆண்டவர். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு நடுவுல குழப்பம் வருதுன்னா ஏதோ ஒரு ஆவி, ஒரு பிரிவினையின் ஆவி, ஒரு கசப்பின் ஆவி, ஒரு எரிச்சலின் ஆவி, இதையெல்லாம் உள்ள புந்துச்சுன்னா அடுத்தது வரும் விபச்சார ஆவி. நான் ஏன் இவனோடு இருக்க வேண்டும்? இவனை மதிப்பதில்லையே, இவனிடத்தில் அன்பு கூறுவதில்லையே என்று சொல்லி பிசாசு களைகளை விதைக்க ஆரம்பிப்பான். சேர்ந்து வாழ்வதை நிறுத்துவார்கள். ஒரே வீட்டில் இருப்பார்கள், ஆனால் அன்பு இல்லாமல் இருப்பார்கள். அது நிமித்தமா அவருடைய தாம்பத்திய உறவிலே விரிசல், அது நிமித்தமா அவர்களுக்குள்ள பேச்சு குறைவாக ஆரம்பிக்கும். அன்பா பேசுறதோ அன்பை பகிர்வதோ இல்லாமல் ஏதோ பிள்ளைகளுக்காக கொஞ்ச நாள் ஓடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இந்த திருமணத்தில் இருக்கணும்? ஸோ இது எல்லாமே காரணம்னா ஆவி கெட்டு போயிடும். ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்க. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. டைவர்ஸ் ஆண்டவர் ஹேட் பண்றார். ஐ ஹேட் டைவர்ஸ், ஐ ஹேட் டைவர்ஸ்ன்றார். அதுக்குன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஏமாற்றி திருமணம் பண்ணி பல பெண்களோடு தொடர்பு வைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற சொல்றது இல்லை. அதில் பெரியவங்களா பார்த்து திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும் போது அந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்காக என்னிடத்துல ஒரு பெண்ணுக்காக செபிக்க வந்தார்கள். அந்த பெண்ணை தன் நண்பர்களோடு கூட அந்த மனுஷன் என் நண்பர்களோடு கூட நீ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொல்லி நண்பர்களை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறான். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவன் திருந்தவில்லை. He was a pervert. காம விகார கொடூரனாக இருந்தான். வேற வழியே இல்லாமல் அந்த திருமணத்திலிருந்து வெளியே வர வேண்டியதாக இருந்துச்சு. பிகாஸ் he was a drug addict. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு முகாந்திரம், அது ஒரு வித்தியாசமான, இட் இஸ் அ வெரி எக்ஸ்க்ளூசிவ் கேஸ். பட் ஆனால் ஜென்ரலாக 2 பிலீவர், ஆண்டவரை நேசிக்கிறவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா பிசாசு அந்த ஆவியை கெடுத்து போடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய ஆவியால் நிறைந்து பட்டிருக்கும் போது
ஆட்டோமேட்டிக்கா அன்பு வரும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கணவன் தன்னுடைய மனைவியிடத்துல எப்படி இருக்கணும், எதற்காக அப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 3:7 சொல்கிறது, அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் செபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடே அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஸோ மனைவிகளிடத்துல எப்படி வாழ வேண்டும்? அடிமையா என் ஷூவத்தோட சமையல் பண்ண, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுன்னு இல்லாம அவள் பலவீனமான பாண்டம் என்று அறிந்திருக்கிறபடியால் ஜெபத்துக்கு தடை வராதபடி விவேகத்தோட வாழணுமா? கையவே தலைவையா சொல்லுங்களேன். ஒரு பஸ்ஸை ஓட்டுறவர் அந்த பஸ்ஸை எப்படி ஓட்டணும்? விவேகத்தோட ஓட்டணும். ஸ்பீடு இருக்குது, அதுக்குன்னு அமுத்த முடியாது. ஸ்டியரிங் இருக்குது, அதுக்குன்னு வளைக்க முடியாது. திருமண பந்தம் இருக்கிறது, அதுக்கென்று எப்படியும் மனைவியோ புருஷனையோ நடத்தி கொண்டு வாழ முடியாது. அதற்கான வரைமுறையில் ஓட வேண்டும். அதுதான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் புரிய வைக்க விரும்புகிறார். வேசித்தனம் இல்லாதபடிக்கு, குடும்பத்துக்குள்ள வேசித்தனம்ன்ற அந்த எண்ணங்கள் வராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? அவங்களுடைய கடமை என்ன? வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணுமா? அதுதான் நம்ம இப்போ வாசித்தோம். அவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறா. ஆகவே என்ன பண்ணணுமா? அந்த மனைவி கிட்ட விவேகத்தோடு நடக்கணும். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் திருமண பந்தத்தை யூனிக்கா அழகா வச்சிருக்கிறார். விசேஷமா ஒரு ஆவிக்குரிய திருமணம், ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல புருஷன் என்ன செய்யணும், மனைவி என்ன செய்யணும், அவங்க 2 பேரும் இணைஞ்சு, இட்ஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. மேரேஜ் என்பது 2 பேர் சேர்ந்து கட்டுற ஒரு ஐக்கியம். திருமணம் என்பது ஒன் மேன் ஷோ கிடையாது. என் மனைவியுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல் ரொம்ப கம்மி, நான் எடுக்கிறதா முடிவு இல்லை. என் கணவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு பைபிளே தெரியாது, அதனால அவர் 2 பேரையும் கர்த்தர் ஈக்குவலாக வச்சிருக்கிறார். அப்போ எப்படி நடந்து கொள்ளணும்? மனைவி எப்படி நடக்கணும், கணவன் எப்படி நடக்கணும்? வாசிங்களேன். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. இப்போ பவுல் அப்போஸ்தலன் சரியா சொல்றாரு, செய்ய வேண்டிய கடமை. ஆமேன் சொல்லுங்க. அப்போ சும்மா சொல்லுங்க, எனக்கு மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னெல்லாம் கடமை? See, the problem is we have not taught our generation what are the roles and responsibilities of a wife. What is the role and responsibility? நான் சொல்றேன், உலகத்திலேயே அதாவது திருமணம்ன்றது எவ்வளோ காலத்து பயிருன்றாங்கன்னா 1000 காலத்து பயிருன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த திருமணத்தை குறித்து யாருக்குமே ஒரு பாடமே யாரும் கற்றுக்கிறதே கிடையாது. திருமணத்துக்கு முன்னாடி திருமணம்னா என்ன, புருஷனுடைய கடமைகள் என்ன, மனைவிகளுடைய கடமைகள் என்ன, இதை குறித்து கிளாஸ் எடுக்கணும். நான் இலங்கையிலே கத்தோலிக்க சபையிலே எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். அங்கு இருக்கிற அந்த சபையிலே ரொம்ப அழகா திருமணத்துக்கு முன்னாடி ப்ரீ மேரைட்டல் கவுன்சிலிங் என்ற கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் அவருடைய சபையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தபோது சபை மூப்பர்கள் அதை குறித்து அறிந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்து கவுன்சிலிங் ஆரம்பிப்பாங்க. எதற்காக திருமணம்,
உன்னுடைய கடமைகள் என்ன, நீ என்ன கடமைகளை செய்யணும். விவாகரத்து என்பது எவ்வளவு கொடூரமானது. பிள்ளைகள் பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கையை நடத்தணும், பெற்றோர் எப்படி மதிக்கணும், இன்லாஸ் எப்படி மதிக்கணும், இதை குறித்து ஒரு கிளாஸ் சில இடங்களில் சில சபைகளில் அதை வச்சிருக்கிறாங்க. அது எல்லா சபைகளையும் கண்டிப்பாக நம்ம கொண்டு வரணும். ப்ரீ மேரைட்டல் கவுன்சிலிங். எனக்கு இப்போ இருக்கிற காலத்தை பார்த்தா போஸ்ட் மேரைட்டல் கவுன்சிலிங் கூட நிறையா கொடுக்க வேண்டிய போது. ஃபேமிலி செமினார் கண்டிப்பாக நடத்தணும். ஏனென்றால் நிறைய பேருக்கு தாம் வச்சது தான் சட்டம், தனக்கு வந்தது தான் வெளிப்பாடுன்னு சொல்லி குடும்பத்தை நடத்துகிறாங்க. அதுக்கு பைபிள்லேருந்து வசனத்தை காமிச்சிட்டு இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. இல்லை, தேவன் வகுத்த திருமணம் அது எப்படி இருக்க வேண்டும்? புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு கடமையை செய்யணும். புருஷன் அவன் சம்பாதிக்கிறவனாக இருக்க வேண்டும், வீட்டின் தேவைகளை சந்திக்கிறவனாக இருக்க வேண்டும். He should be a decision maker. He should show godly leadership. He should be sincere and faithful to his family. பராமரிக்கிறவனாய் தேவைகளை சந்திக்கிறவனாய் இருக்க வேண்டும். He should provide for his house. He should provide security for the future. இதெல்லாம் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை. அது மட்டுமல்ல, சரீரத்தால் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. உங்களுக்கு தேவை இருக்கும்போது, உங்களுக்கு இஷ்டம் இருக்கும்போது, உங்களுக்கு விருப்பம் இருக்கும்போது மட்டும் உங்கள் சரீரத்தின் தேவைகளை தீர்த்து கொள்வதல்ல. கடமைனா என்ன அர்த்தம் தெரியுமா? டியூட்டி. நீங்க அநேக குடும்பங்களில் விரிசல்களுக்கு காரணம் கடமையை நிறைவேற்றுவதல்ல, இவர்கள் இஷ்டத்தை தான் நிறைவேற்றுகிறார்கள். That is why the marriages are failing, because you don't feel it's your duty to serve your husband or your wife through your body. அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குமே, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று யோசிக்காமல் போவதனால தான் விபச்சாரம் என்கிற பாவம் அநேக குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வருகிறது. ஏன்னா பழி வாங்கிறதுக்கு பல நேரத்தில் புருஷனும் மனைவியும் கையில் எடுக்கிற ஆயுதம் இந்த தாம்பத்திய உறவு. இதை வைத்து பழி வாங்கிறதா நினைச்சுக்கிட்டு தங்களுடைய கடமைகளில் அவர்கள் தவறுகிறார்கள். They are failing in their duties, because of which their spirituality is disturbed. ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு ஆண்டவர் மல்கியா 2:15 சொல்றாரு, 2:16 சொல்றாரு. அதனாலதான் எனக்கு இவ வேண்டவே வேண்டான்னு தள்ளி விடுற அந்த எண்ணம் வருது. அவளை விட இவள் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லி இந்த விபச்சார எண்ணம் வருது. காரணம் என்ன? கடமையை செலுத்துவதில்லை. கடமையை செய்ய தவறும் போது பிசாசம் உள்ள பூந்து ஆவியை கெடுத்துருவான். ஆவி கெடுத்தா அவன் பாவியா மாறிவிடுவான். அதுக்கு பிறகு என்ன ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? அன்பானது பிள்ளைகளுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எவ்ரி டைம் யூ ஹாவ் அ சின்ஃபுல் தாட், எனக்குள்ள என்ன ஆவி வந்துருச்சு, என் ஆவியில் நான் என்னதான் ஜெபிச்சாலும் பைபிள் வாசித்தாலும் என்ன ஆவி உடையவனாய் நான் இருக்கிறேன்றதை குறித்து கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மனைவி கடமை, கணவன் தன் கடமையை செய்யணும். 4ஆம் வசனத்தில் மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவி அதுக்கு அதிகாரி. ஹலோ, உங்க சரீரத்துக்கு யாரு மேனேஜர்? அப்படி நடக்கிறோமா? அந்த மாதிரி நம்ம விட்டு கொடுக்கிறோமா? இந்த மாதிரி கோல்டன் பிரின்சிபல்ல நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா ஒரு நாளும் பாவம் செய்ய குடும்பத்தில் வராது. பரிசுத்தமா ஒரு திருமணம் இருக்கணும்னு சொன்னா குடும்ப வாழ்க்கை ஒழுங்காக இருக்க வேண்டும். புருஷனுக்கு தெரியணும், என் சரீரம் எனக்கு சொந்தமானதல்ல, என் மனைவிக்கு சொந்தமானது. என் சரீரத்துக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மனைவி சொல்லணும், என் சரீரம் எனக்கு சொந்தமானதல்ல, என் சரீரம் என் புருஷனுக்கு சொந்தமானது.
அவர் தான் அதுக்கு மேல அதிகாரியா இருக்கிறார். He is the one who is in charge of it. So I am bound by my responsibility. இதுல எங்க வருது ஏட்டிக்கு போட்டி? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? தொடாத என்ன. இந்த விரிசல்கள்லாம் வர்றதுக்கு காரணம் என் சரீரம் எனக்கு சொந்தம் அப்படி இல்லை. பவுல் தெளிவா சொல்றார், திருமணமான பிறகு உங்களுக்கு சொந்தமானதல்ல, உங்க சரீரம் கர்த்தர் அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவங்க தான் அதுக்கு இன்சார்ஜ். ஸோ செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதிரி டீச்சிங் இருந்துச்சுன்னா குடும்பத்தில் பிரச்சனை வராது? இது பிரயோஜனமா இருக்குதா இல்லையா? சொல்லுங்க ஆமேன். அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கணுன்றவங்களுக்கு இந்த டீச்சிங்லாம் சந்தோஷமா இருக்கும். நான் வச்சதுதான் சட்டம்ன்றவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப நெருடலாக இருக்கும். என்னடா பாஸ்டர் இதெல்லாம் சொல்லி கொடுத்து என் மனைவிக்கு வந்து பூஸ்ட் கொடுக்குறாரு அல்லது என் புருஷனுக்கு பூஸ்ட் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இந்த தான் ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் பேசுகிற பிரசங்கம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு பிடிக்காது சில பேருக்கு. நான் என்ன எனக்கு சொந்தமானதையா நான் வந்து உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? பைபிளில் தெளிவாக குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இந்த வரைமுறைகளை பின்பற்றினா குடும்பம் என்பது ஒரு குட்டி பரலோகமாக மாறிவிடும். சொல்லுங்க ஆமென். So you should give your body as a duty bound thing to your husband. Your duty bound to submit to your husband. Your duty bound to give your body to your wife. ஸோ இதில் கிளாரிட்டியை கொண்டு வர்றதுக்காக இவங்க கிளாரிட்டி கேட்டிருக்கிறாங்க. கொரிந்து சபை, நாங்கள் வந்து ஜெபத்துக்கு வந்து பரிசுத்தமாக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்கள் மனைவியை விட்டு விலகி இருக்கிற தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அவர் கொண்டு வரார். 1 கொரிந்தியர் 7:5 உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையா இராதபடிக்கு சரி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலே அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விருதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். கவனிங்க, இங்க வந்து ஒரு கோல்டன் பிரின்சிபலா சொல்றார். உபவாசத்துக்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நமக்குள்ள கான்சென்ட்ரேஷன் வேற எங்கேயும் போகாம ப்ரேயர்ல இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு ஜெயம் எடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஃபோக்கஸ்டாக உங்க ப்ரேயர் இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடாமல் தனிமையாக ஜெபிக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிங்கள், நான் வெற்றியை தரப்போறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 19:15 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் மோசே கிட்ட சீனாய் மலைக்கு மேலே வர சொல்றார். ஜனங்களை என்ன பண்ண சொல்றார்? அவர் கற்பனைகளை கொடுக்க போறார். பரிசுத்தமான கற்பனைகள் முழு உலகத்துக்கும் அது மூலமாக தான் வெளிச்சமே வரப்போகிறது. It was going to be first time heaven is revealing the principles of living to earth. பரலோகம் பூமிக்கே வாழ்க்கை முறையை குறித்து திட்டங்களையும் சட்டங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறதுக்காக வர்றார். ஸோ அவங்கள ஆயத்தப்பட சொல்லுகிறார். வெளிப்பாடுகளை பெற, சில தரிசனங்களை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தப்பட சொல்லும்போது ஆண்டவர் நம்ம வந்து மற்ற எண்ணங்கள் நமக்குள்ளே மேலோங்காமல் இருக்க ஃபுல் ஃபோக்கஸை ப்ரேயரில் கொண்டு வர்றதுக்காக உபவாசம் அல்லது ஜெபம் அல்லது குடும்ப வாழ்க்கையிலிருந்து பிரிந்து கர்த்தர் பாதத்தில் ஜெபத்தில் தரித்திருப்பதற்காக ஆண்டவர் சில டைம் வச்சிருக்கிறார். அந்த டைம்ல 2 பேரும் சம்மதிக்கணுமா? மனைவி பாட்டுக்கு வாரம் ஃபுல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர், இன்னைக்கு ஆல் நைட் ப்ரேயர், இன்னைக்கு இந்த ப்ரேயர் அந்த ப்ரேயர்னு சொல்லி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாதான். 2 பேரும் சம்மதிக்கணும். கையவை தள்ளுவே சொல்லுங்க. 2 பேரும் சம்மதிக்காம ஃபாஸ்டிங் போடக்கூடாது. 2 பேரும் சம்மதிக்காம ஜெப நாட்களை நியமிக்க கூடாது. 2 பேரும் சம்மதிக்கணும், உட்காந்து பேசணும். நம்ம இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம ஃபாஸ்டிங்ல இருக்கலாம்.
நீ அந்த ரூமில் ஜெபம் பண்ண, நான் இந்த ரூமில் ஜெபம் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கான ஒரு டைம் வச்சுப்போம். நான் தனியாக அந்த ரூமில் 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்க போகிறேன். ஆனால் 2 பேர்ட்டும் கன்சென்ட் வேணும், 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒப்புதல் வேணும். பாருங்க, இந்த யாத்திராவும் 13:15 அவன் ஜனங்களை நோக்கி 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றார். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. எதுக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க? 3ஆம் நாள் கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். ஆகவே அவர்கள் வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்தாங்க, அவங்களுடைய சரீரத்தை, அவங்க ஆத்மாவை, ஆவியை பரிசுத்தப்படுத்துறாங்க. ஸோ அவர் சொல்றாரு, டோன்ட் ஹேவ் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ், அப்ஸ்டெயின் ஃப்ரம் இட் அண்ட் கெட் யுவர் செல்ஃப் ப்ரிப்பேர்ட். அப்படி அவங்க ஆயத்தப்பட்ட போது 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அவங்க அப்படியாக உபவாசத்துல ஜெபத்துல அவங்க தனித்திருக்கும் போது 3ஆம் நாள் கர்த்தர் இறங்கினார். சொல்லுங்க ஆமென். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பது. ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னன்னா, நம்ம ஜெபத்துல தரித்திருக்கிறதுக்கு கர்த்தர் அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் மனைவியும் கணவனும் 2 பேரும் அக்ரி பண்ணணும். ஆண்டவரே சொன்னார் பாருங்க. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை, வாலிபர் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதற்கு முன் நேற்றும் முந்த நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விலக்கமாயிருந்தார்கள், வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது. இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றார். ஆசாரியர்களுக்கென்று வைக்கப்பட்ட அப்பத்தை இங்கே ஆசாரியனிடத்திலே தாவீது கேட்கிறார். அகிமெலேக்கு என்கிற ஆசாரியனிடத்திலே இவருக்கு பயங்கர பசி, அப்பம் இல்லை. அப்போ ஆசாரியனுக்கு வைக்கப்பட்ட அந்த ஆசாரிய ஊழியம், நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய ஊழியத்துக்கு உள்ளே போயிட்டு வர்றதுக்காக, அந்த சர்வ் பண்ணுறதுக்காக அந்த அப்பத்தை மாற்றுறதுக்கு வரும்போது மனைவியை விட்டு பிரிந்து தேவாலயத்தில் தங்கியிருந்து பரிசுத்தமான அந்த பலிபீடத்துக்கு உள்ளே போயிட்டு மாற்றிட்டு வர்ற வரைக்கும் அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. முடித்த பிறகு தான் போய் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பாங்க. The Levitical priesthood of the Old Testament. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அப்படி வைக்கல. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் திருமண வாழ்க்கையை சேர்ந்து தான் கட்ட சொல்லி சொன்னார். இன்னைக்கு பாஸ்டர் சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ணுறாருன்னா அவனுடைய மனைவியை தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவில்லை. இட்ஸ் நாட் அ பிரின்சிபல் காட் இஸ் யூசிங். செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் என்று சொல்லி சொன்னார். ஆனால் இங்கே பாருங்க, தாவீது கிட்ட சொல்றாரு, இந்த பரிசுத்தமான அப்பத்தை எடுக்க முடியாது. அப்போ தாவீது சொல்றாரு, நாங்கள் ஸ்திரீகளை தொடவில்லை, நாங்கள் இதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்கள் ஃபாஸ்டிங்கோட ப்ரேயரில் இருந்து இந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறவங்களுக்காக வந்திருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. That means they were focused with their prayer life. யுத்தத்தில் இருந்தாங்க. They were fasting and praying with God. அந்த உடன்படிக்கையில தான் தாவீது போய் கொண்டிருந்தார். ஆகவே தேவனோடு கூட அந்த உடன்படிக்கையில் இருக்கிற அந்த மனுஷர்கள் அவங்க அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு முடிகிறது. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே கவனிங்க, நான் சொல்றது நல்லா கவனிங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்த உறவு, அதை மெயினாக ஆண்டவர் சொல்றார், do not deprive each other, perhaps by mutual consent for a time, so that you may devote yourselves to prayer. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்கொண்டு ஜெபத்துக்கு மட்டும்தான் நீங்க 2 பேரும் பிரிந்து இருக்கலாம். அதில் தெளிவா போட்டுக்கு பாருங்க, சில காலம் பிரிந்து இருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஒருவரை விட்டு ஒருவர் அல்லேலூயா சொல்ல ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். ஓவர் பரிசுத்தமா இருக்காரு. மனைவியை பார்த்து, என் சகோதரியே, நீ என்னை தொடலாகாது, நான் மகிமையுள்ள சரீரத்தை உடையவன்,
ஒரு ஊழியக்காரர் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துச்சான். கர்த்தர் என் சரீரத்தில் முழுவதுமாய் நிரம்பி இருக்கிறார், என்னை தொடாதே, நான் தெய்வமாகிவிட்டேன். இதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவி, ஒளியின் தூதனுடைய ஆவிகள். நல்ல கவனிங்க. நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்க முடியாது. ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றார். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாசிங்க மத்தேயு 4:10. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அந்த மனுஷனை உன்னை தொட விடாத, நீ பரிசுத்தமானவள், நீ ஜெபத்தில் இருக்கிறாய். அந்த மனுஷன் பாரு, அவர் சரியா பாவத்தில் இருக்கிறார், அவர் சரியா இல்லை, அவரை தொட விடாத, நீ பரிசுத்தமானவள் சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? பிசாசு கிட்ட நம்ம என்ன சொல்றோம்? புருஷனை பார்த்து, அப்பாலே போ சாத்தானே, என் பக்கத்துல வராதீங்க, உங்களுக்கு என்ன தொட தகுதியே கிடையாது. அப்பாலே போ சாத்தானேனா அது வேற சாத்தானை தேடி போயிடும். அன்பனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்க தெளிவா சொல்லுகிறாரு, அப்பாலே போ சாத்தானே. ஏன் ஆண்டவர் சொல்றத காரியத்தை, தேவன் வைத்த திட்டத்தை பிசாசானவன் அவன் ஆண்டவராக இயேசுகிட்டயே அதை விதர்ப்பமாக்கி காண்பிக்கிறான். அப்போ விதர்ப்பமாக ஒரு ஆண்டவர் வைத்த காரியத்தை பிசாசு செய்யும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அப்பாலே போ சாத்தானே கட்டளை இட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமேன். உங்க குடும்ப வாழ்க்கையை பிசாசு கெடுத்து உங்களை பாவம் செய்ய தூண்டக்கூடாது. விரதத்துவம் அப்படின்னா என்ன? விரதத்துவம் 1 தெசலோனிக்கேயர் 3:5 வாசியுங்கள். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். நல்ல கவனிங்க, பவுல் சொல்றாரு, சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ. பிசாசு அவனுக்கு பெயரு என்னங்க? சோதனைக்காரன். அவ எப்போதும் உங்களை அளந்து சோதனை பண்ணிக்கினே இருப்பான். உங்களுடைய வாழ்க்கையில சில சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். உங்களை சோதனை, டெம்டேஷன் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, 2 இருக்குது. சோதனைன்றது தமிழ் வார்த்தை, ஆனா இங்கிலீஷ்ல நீங்க பார்க்கும்போது டெம்டர், இந்த இடத்துல சோதனைக்காரன்னு சொல்லி பவுல் சொல்றது யாருன்னா, டெம்ட் பண்றவன், சோதனைக்காரன். அவன்தான் ஆண்டவராகிய இயேசுவை சோதித்து பார்த்தான். சோதனைக்காரன் டெம்டர்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட உயரமான மலைக்கு மேலே கொண்டு போய் செய்தது தேவனுடைய குமாரனே. ஆனால் மத்தேயு 4:3 சோதனைக்காரன் என்று எழுதியிருக்குது. சோதனைக்காரன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோதனைக்காரன். He is the tempter. அப்போ அந்த டெம்டர் உங்ககிட்ட வரும்போது, உன் மனைவி அன்பாவே இல்லை, அவளை பாரு எப்போ பார்த்தாலும் ஜெபம்னு இருக்கிறான், உன்னை நேசிக்கிறதே இல்லை. உன் ஆஃபீஸில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறா பாரு, டெய்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறான். அவ புருஷனை கேட்க வேண்டியது தானே, அவ ஏன் உன்னை கேட்குறா? என் புருஷன் ஒரு நாளாவது நான் கட்டுற சாரியை பற்றி நல்லா சொல்கிறாரா? ஆனால் என் எதிர்த்த டேபிளில் உட்காந்துருக்கிறவர் டெய்லி சொல்கிறார், இது என்ன சாரி மேடம், இது என்ன கலர், உங்களுக்கு ரொம்ப பொருத்த மாதிரி இருக்குதே. சோதனைக்காரன். அவனை பார்த்தா உங்களுக்கு என்ன வரணும்? சோதனைக்காரா, அப்பாலே போ சாத்தானே. அப்படியா, நல்லா இருக்குதா? அடுத்தது உன் ஃபோன் நம்பரை கேட்பான், அடுத்தது உனக்கு வாட்ஸ்அப் வரும், அடுத்தது உன் ஃபோட்டோ அனுப்புன்னு கேட்பான். எதுக்கு? சோதனைக்காரன்ட்ட எதுக்கு?
சோதனைக்காரனுக்கு இடமே கொடுக்க கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில காலம் பிரிந்திருக்கலாம், பிரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா உள்ள சோதனைக்காரன் வந்துடுவான். தயவு செய்து இன்னைக்கு சொல்றேன், உங்க குடும்பத்தில் ஒரு ஒப்புரவாகுதல் வேண்டும். ஜெபிக்கிற நாம ஜெபத்தை யூஸ் பண்ணி குடும்பத்தை உடைக்க முடியாது, உபவாசத்தை யூஸ் பண்ணி குடும்பத்தை உடைக்க முடியாது. செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், பரிசுத்தமா வாழணும், தேவனுக்கு ஏற்ற ஒரு குடும்பமா வாழணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும்னு விரும்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பவுல் அதை பத்தி சொல்லும் போது சொல்றாரு 1 கொரிந்தியர் 7:6, இதை நான் கட்டளையாக சொல்லாமல், கட்டளையா சொல்லப்பா, யோசனையாக சொல்லுகிறேன், நான் யோசனையாக சொல்லுகிறேன். இப்போ எல்லா குடும்பங்களிலும் பரஸ்பர அன்பு, கணவன் மனைவிக்குள்ள சோதனைக்காரன் உள்ள வராதபடி அந்த கசப்பை கத்தர் பிடுங்கி எடுக்க நம்ம ஜெபிக்கலாமா? குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழும்பி நில்லுங்களேன். கணவன் மனைவியா இருந்தா தயவு செய்து கைகளை பிடித்து நின்று கொள்ளுங்கள். கணவன் மனைவியா இருந்தா சேர்ந்து நில்லுங்க. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் சோதனைக்காரன் உள்ளே பிரவேசிக்காதபடி தயவு செய்து உங்கள் சரீரங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல, அது தேவனுக்கு சொந்தம் என்று அறிந்து செயல்பட வேண்டும். ஜெபத்திற்காக பிரிந்து இருக்கலாமே அன்றி வேறு எந்த காரியத்துக்காகவும் நீங்க பிரிந்து இருக்க கூடாது. கூடி வாழ வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும், ஒருமனப்பட்டு வாழ வேண்டும், ஒரே மாம்சமாய் இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? குடும்பங்களுக்காக, கிறிஸ்துவ குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணலாம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, குடும்பங்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா குடும்பங்களுக்குள்ளும் தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. கமான், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தரபலா ஷதலபலபா ரிபலா சிகபலா தயாந்தரபா ரந்தலபா ஷடதலபா ரசிகபா. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. குடும்பங்களுக்குள்ள விரிசல்களை கொண்டு வருகிற ஆண்டவரே, கணவன் மனைவிக்கு விரோதமாக எண்ணங்களை தூண்டுகிற ஆண்டவரே, கசப்பு விதைகளை கொண்டு வருகிற, எரிச்சல்களை கொண்டு வருகிற, எல்லா விதமான உடைவுகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். எல்லா குடும்பங்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா குடும்பங்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. சந்தோஷமாய் இருப்பார்களாக, அவருடைய வாழ்க்கையில குறைவில்லாமல் இருப்பார்களாக, இசைந்து இருப்பார்களாக, ஒன்றாய் இருப்பார்களாக, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் சதி ஆலோசனைகளை கேன்சல் பண்றோம் ஆண்டவரே. வேலை வேலை வேலைன்னு தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கிற கணவன்மாரை கர்த்தர் தொடுவீராக. ஊழியம் ஊழியம் ஊழியம், ஜெபம் ஜெபம்னு சொல்லி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கிற மனைவிமாரை தொடுவீராக. ஆண்டவரே, குடும்பங்களை கட்டி எழுப்புவீராக. முன்மாதிரியான குடும்பமாக, அன்பின் குடும்பமாக எல்லா குடும்பங்களும் விளங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தபாராது யாந்தூலபா ரதுலபா ஷதலபாலது யாந்தூலபா ரபா சீகபதரா. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி கேட்டுக்கொண்டபடியினாலே நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். சகோதரன் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதாவது சில பேர் வேலை நிமித்தமாக தூரமான இடத்திலே வாழ்கிறார்கள். வேலை நிமித்தமாக தூரமான இடத்திலே வாழ்கிறவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு சோதனைகள். அவங்க எல்லாம் பரிசுத்தமா வாழ்றதுக்கு எல்லாம் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். இது ஒரு முக்கியமான பிரேயர் ரிக்வெஸ்ட் அமைச்சிருக்கிறாங்க. கம் ஆன், லெட்ஸ் ஆல் ப்ரே. இயேசுவின் நாமத்தினாலே கணவனை விட்டு பிரிந்து, மனைவியை விட்டு பிரிந்து தூர இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா கணவன்மார்களுக்கும் எல்லா மனைவிமார்களுக்கும், விசேஷமாக மருத்துவ துறையிலே பணியாற்றும்படி, நர்ஸாக
டாக்டராக, ரேடியாலஜிஸ்டாக பல தேசங்களிலே தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காக நாங்கள் இப்பொழுது செபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு உம்முடைய கிருபை கிடைப்பதாக, பரிசுத்தத்தினுடைய வல்லமை அவர்களை ஆட்கொள்ளுவதாக, தேவ ஆவியானவர்களை முழுவதுமாய் ஆட்கொள்ளுவீராக. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓவர்கமிங் டெம்டேஷன், he is blessed. அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சோதனைகளை ஜெயிப்பார்களாக. யார் யாருடைய உள்ளத்திலே ஆண்டவரே அப்படிப்பட்ட கணவன் மனைவிக்குள்ள விரிசல்கள் ஏற்பட்டு மனைவிக்கு விரோதமான எண்ணங்கள் நிமித்தமாக வேறு சில ஈர்ப்புகள் வந்திருக்குமானால் அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தை உடைக்கும்படி ஆண்டவரே இச்சைகளோ அல்லது வேற விதமான அடிக்ஷன்ஸோ அல்லது வேறு விதமான ஈர்ப்புகளோ அவர்களுடைய வாழ்க்கையில வந்திருந்தால் அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இந்த நாளிலே எடுத்து போடுவீராக. கம் ஆன், ப்ரே பண்ணுங்க. கர்த்தரால முடியும். நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க அப்படி கிடையாது. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் வர முடியாது. நீங்க கர்த்தருடைய பிள்ளை, பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை. உங்களுடைய கணவர் மனைவியோடு இருக்கிற சண்டை நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வர முடியாது. அப்படிப்பட்ட கிரியைகள் உள்ள வரக்கூடாது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். தூராமானா ஷடலபரபா ரதலபா. ரொம்ப நாளா உங்களுடைய கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா தயவு செய்து கூடி சேர்ந்து வாழுங்க. பணம் சம்பாதிச்சு வீடு கட்டி பங்களா வீடு இருந்து என்ன பிரயோஜனம்? சேர்ந்து வாழ்வதில் தான் மகிமை இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு திருமணத்தை பண்ணி வச்சது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுடைய கணவனை விசிட் பண்ணுவதற்காக அல்ல, உங்களுடைய மனைவியை விசிட் பண்ணுவதற்காக அல்ல. ஏதோ பொருளாதார நெருக்கடி, கொஞ்ச நாள் நீங்க பிரிந்து வாழலாம். வாழ்க்கையே பிரிஞ்சு வாழக்கூடாது. பரிசுத்தமாக இருக்க கூடி வாழுங்கள். ஆண்டவரே, எல்லாருக்கும் அந்த கிருபையை தாங்கப்பா. கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்காதபடி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு கிருபை தாங்கப்பா. பொருளாதார தேவைகள் இருந்தாலும் ஆண்டவரே, குடும்பம்ன்றது சேர்ந்து வாழ்வதற்காகத்தானே நீங்க திருமணத்தை ஏற்படுத்துறீங்க. திருமணம் செஞ்சுட்டு 2 பேரும் பல வருஷமா பிரிஞ்சு வாழ்றது ஆண்டவரே, அது உமக்கு சுத்தமா இருக்குமாப்பா? கிருபையாயிருங்கப்பா. வாழ்க்கையினுடைய பிரையாரிட்டியை அறிந்து அதற்கேற்றார் போல ஆண்டவரே, தேவன் இணைத்த அந்த மகிமையான குடும்ப பந்தத்தில் உடைய பிள்ளைகள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவார்களாக. தேவன் விரும்பும் குடும்பமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விசேஷமாக ஆண்டவர் ஏன் இதை எனக்கு சொல்றாருன்னு தெரியல, ஆனா உங்க கணவனுடைய அன்பை கெடுப்பதற்காக உங்களுடைய வீட்டில் வேலை செய்கிற அந்த நபர் நிமித்தமாய் ஒரு வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வெளியே சொல்ல முடியல. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என் மகளே, உன் சொந்த உப்பை தின்னுட்டு உனக்கு விரோதமாய் துரோகம் செய்த உடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த பெரிய பிரச்சனை வெளியே சொன்ன அவமானம், கர்த்தர் சொல்றார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருப்பா, நீ அமைதலாயிரு. நான் உனக்காக வழக்காடி உன்னுடையவர்களை மீட்டுக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னோட வழக்காடுகளோடு நான் வழக்காடுவேன். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? தஹல தனம சந்தலா. எல்லா பெருமையின் ஆவிகள் உடைக்கப்படுவதாக, எல்லா வைராக்கியத்தின் ஆவிகள் உடைக்கப்படுவதாக. குடும்பம்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்த்துவது, எல்லாம் தாழ்த்தி நீங்க ஒப்புரவாகலாமா? இந்த நாளில் ஆண்டவர் இன்னைக்கு நாளைக்கு நமக்கு கொடுக்கிற அந்த விசேஷமான நாட்களில் குடும்பங்களுக்காக அதிகமாக செபிக்க போறோம். 1000 அந்நிய பாஷை பேசி உன் கணவரோடு அன்பு இல்லைன்னா சிஸ்டர், நீங்க பேசுற அந்நிய பாஷை வீண் சிஸ்டர். 1000 தீர்க்கதரிசியா நீங்க இருந்தாலும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல், நாளைக்கு நிறைய டீல் பண்ற பாருங்க. நான் இல்ல, பவுல் டீல் பண்றத ரட்சிக்கப்படாத கணவர்கிட்ட எப்படி இருக்கணும்னு சொல்லியும் போட்டிருக்குது. அவர்கள் ரட்சிப்புக்கேற்றபடி உங்களுடைய விசுவாசமும் உன் நடக்கையும் இருக்க வேண்டும் என்று போட்டிருக்கிறது.
ஆண்டவர்கிட்ட நீ கேட்கலாம், ஆண்டவர் தேவன் விரும்பும் குடும்பமாக நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் மனுஷர் பார்க்கிற பார்வைக்காக அல்ல, தேவனைகளை பார்க்கிறார் என்று சொல்லி அவருக்கு விருப்பமான குடும்பமாக நாங்கள் மாற வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், ஏசப்பா என் மனைவியை ஆசீர்வதிக்கிறேன், ஏசப்பா என் கணவரை ஆசீர்வதிக்கிறேன், ஏசப்பா என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கும் என் கணவருக்கும் இருக்கிற உறவை உங்களுடைய ரத்தத்தினால நான் கழுவுறேன். தூராபாலா சண்டரபாலா சீக்கபாதராமா. மனைவியானவள் பலவீனமான பாண்டம் என்பதை அறிந்து விவேகமாய் நடக்கணும். மனைவியிடத்துல விவேகமா நடக்கணும், கணவனிடத்துல அன்பா நடக்கணும். 2 பேருக்குள்ளே நல்ல அன்பு உருவாகணும்பா. பிசாசு உள்ள புகாதபடி பிரிவினின் ஆவிகளை எதிர்த்து நிற்கிறோம். டைவர்ஸ் நடக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணங்களினால் அப்படிப்பட்ட விவாகரத்து ஆகி தனியாய் வாழுகிற என் அன்பு சகோதரிகளுக்காக சகோதரர்களுக்காக நான் இப்பொழுது கண்ணீரோடு செபிக்கிறேன். ஆண்டவரே, சோதனைகளை மேற்கொள்ளுகிறதுக்கான திராணிய பலத்தை அவங்களுக்கு தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ, முன்மாதிரியா வாழ கர்த்தர்களுக்கு கிருபையை தரும்படி நான் செபிக்கிறேன். இல்லாவிட்டால் அவர்களுடைய சுக வாழ்வை மறுபடியும் துளிர்க்க வைக்கும்படி நான் செபிக்கிறேன். உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை இந்த பாரத்தோடு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. குடும்பங்களுக்காக திறப்பில் நிற்க இந்த சத்தியங்களை எல்லாம் சபைக்கு நீங்க அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து இந்த சபையில பேசுங்கன்னு சொன்னீங்களே, இந்த அப்போஸ்தல ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்க ரூவாவில் இருக்கிற குடும்பங்களுக்காக மட்டும் பேசல, ஆண்டவருடைய சபையின் விசுவாசிகள் எங்கெங்க இருக்கிறாங்களோ எல்லா சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா ஊழியக்காரர் குடும்பத்துக்காக செபிக்கிறோம். எல்லா விசுவாசிகளுக்காக செபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.